ஆதரிக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையாளர் என்கிற முறையில் இப்ப அவர் சொன்ன பதிலையும் கேட்டு என்னுடைய உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அவங்க தொடர்ந்து இது ஒரு அவமான சின்னம் என்று சொல்கிறார்கள். தேசியத்தின் மீதான ஆன்டி நேஷனல் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டை யார் கட்டினது? அக்பர் கட்டினது, முஸ்லிம்கள் கட்டினது தானே. அங்கிருந்தானே இன்ன வரைக்கும் பிரதம மந்திரி பேசுறாரு. ஒரு தேசிய அவமானம் சொல்லுங்களா? அவர் அந்நியன், வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, ஆகையினால அவர் கட்டின கோட்டையில இருந்து பேசக்கூடாது இந்திய பிரதமர். அதை இடிச்சு போட்டு புதுசா கோட்டை கட்டினீங்களா? பாராளுமன்றம் எவன் கட்டினது? ராஷ்டிரபதி பவன் யார் கட்டினது? அந்நியன் வந்துட்டான், அவன் கட்டின இடம், அந்த கட்டடத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா? கார் யார் கண்டுபிடிச்சா? கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார்ல அரபு தேசத்துல இருந்து வந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு அத்வானி ரத யாத்திரை போனார். ஏன் மாட்டு வண்டியில போறது? தேச சின்னம் இல்ல, ஏன் கார்ல பெட்ரோல் ஊற்றிட்டு போகணும்? அரபு தேசத்துல வந்த பெட்ரோல் கிறிஸ்துவர் கண்டுபிடிச்ச கார், ரத யாத்திரை போறாரு. நான் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அமைதியா இருந்த நான் என்னுடைய ரத யாத்திரை நியாயப்படுத்தப்பட்டு விட்டது சொல்லிட்டாருல. அது வரைக்கும் ரத யாத்திரை கோளாறு. அரசாங்கம் நரசிம்மராவ் சொல்லியிருக்கிறாரு, இந்த மசூதி இடிக்கப்பட்டது தவறு, அந்த இடத்துல நாங்கள் மசூதி கட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதி டிசம்பர் 27, 1992 சொல்லியிருக்காரு, டிசம்பர் 27 சொல்லியிருக்காரு. நரசிம்மராவ் கொடுத்த உறுதி. அதாவது அவரு நரசிம்மராவ் காங்கிரஸ்காரன்னு பார்க்கறத விட நரசிம்மராவ் அந்த நாட்டினுடைய பிரதமர், அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர் கொடுத்த வாக்குறுதி, வாங்கிய மசூதி தான் கட்டி தரணும். சரியான தீர்ப்புனா இந்த நீதிபதிகள் கொடுத்திருந்தா இருந்த இடம் மசூதியா கோயிலா என்பது இல்லை. கோயில் இல்லை, டெஃபினட்டா அந்த இடத்துல கோயில் இல்லை. இருந்த கட்டடம் மசூதி கட்டிடமா மஸ்ஜிதாங்கிறது அது இட் இஸ் டு பி டிசைடட் பை தி முஸ்லிம்ஸ். ஒரு தேசம் சார்ந்த இஷ்யூவே கிடையாது. எப்படி இது? ராமர் தான் இந்த தேசமா? இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு அந்த நாடு கிடையாதா? இந்துக்கள் தயவுல தான் இஸ்லாமியர்கள் வாழணுமா? இந்துக்கள் தயவுல தான் கிறிஸ்துவர்கள் வாழணுமா? இந்துக்களுக்கு இந்த நாடு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவு சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடு சொந்தம். அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இந்த இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டோ அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் உண்டு. அதே அளவு உரிமை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. வந்தேரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் பிரச்சனை. வந்தேரிகள்னா அதெல்லாம் போனா ரொம்ப டீப்பா போனா அசிங்கமா இருக்கும். அப்புறம் சில பேருடைய இந்துக்களே ஒரு குரூப்பை நம்ம கோவப்படுத்துற மாதிரி ஆகும். எல்லாருமே அப்படி வந்தேரிகள் விளக்க ஆரம்பிச்சா நிறைய போக வேண்டியிருக்கும். வந்தேரிகளே இல்லையோ வந்து நாட்டை ஆண்டிருக்காங்க, அது உண்மை. அத சரித்திரத்தில் நடந்ததுதான். அதான் ரமீலா தோப்பர் சொல்றாங்க, நம்ம தெளிவா சொல்றாங்க, சரித்திரத்தில் நடந்ததுதான், அதை மாற்ற முடியாது. புதிய சரித்திரம் வரும் சார். பிரிட்டிஷ்காரன் படைக்கப்படும் சார். புதிய சரித்திரம் மாறிக்கொண்டே இருக்கும். பிரிட்டிஷ்காரன் வரல, மகாத்மா காந்தி இல்ல. பிரிட்டிஷ்காரன் வந்ததுனாலதான் மகாத்மா காந்தி. இல்லாட்டி ஒரு மகாத்மா காந்தி நாட்டில் உருவாகி இருக்க முடியாது. உட்கார்ந்து பேசுறதே